என்றாலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலோடு திமுக காற்றில் கரைந்து போக வேண்டும் என்று சூளுரைத்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கு ஏறக்குறைய 25 நாட்களே உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சூறாவளி பிரச்சாரத்தை திருச்சியில் துவங்கியுள்ளார். திருச்சி வண்ணாங்கோயிலில் நடந்த அதிமுகவின் முதல் பரப்புரை கூட்டத்தில் அதிமுகவின் 33 வேட்பாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் தேமுதிக, புதிய தமிழகம், SDPI கட்சி ஆகிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து அவர் உரையாற்றினார். விருதுநகர் தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் விஜய பிரபாகர் ஆகியோருக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து இக்கூட்டணியின் மகத்தான வெற்றி பெற செய்திடுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்போது வெற்றி அறிவிப்புகள் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருவதாக கூறினார். தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சவராக்கிட்டோமா, கெடுத்துட்டோமா? திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது. உங்க குடும்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டவில்லை என்று ஒரு செங்கல்லை வைத்து நாடகமாடும் திமுக நாடாளுமன்றத்தில் அதை காட்ட முடியுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற இடத்திலே இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய கட்சி இல்லை என்றும் நீட் தேர்வுக்கு காரணமே திமுக, காங்கிரஸ் தான் என்றும் EPS குற்றம் சாட்டினார். தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். அவரை தொடர்ந்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக அளவுக்கு ஆதாயம் அடைந்தது பாஜகவும் திமுகவும் தான் என்று கூறினார். மக்களுக்கு பேரதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக நன்கொடை பெற்றது பிஜேபி, தமிழ்நாட்டிலேயே அதிக நன்கொடை பெற்றது திமுக என்பதை இந்த நேரத்தில் தலை குனிந்து வெட்கப்பட்டு இந்த பதிவை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். கஞ்சா வியாபாரிகளாக உள்ள திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் தயாரா என்றும் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்தார்.